தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். அப்பா என் தந்தையே, அப்பா என் தந்தையே, உமது நாமம் பெரிது, உம்முடைய சித்தம் அளவில்லாதது. ஆனால் நீர் உண்டாக்கிய உன் மக்களோ உம்மை விசுவாசிக்கவும் நேசிக்கவும் மறுக்கிறார்கள். என் தந்தையாகிய இறைவா, இவ்வுலகில் வாழ்வதற்கு பணம் மட்டுமே போதும் என்று அதன் பின்னால் ஓடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, உலக முடிவில் அவரோடு வருவது நாம் செய்யும் பரிசுத்த காரியங்கள், இறைவன் மேல் வைக்கும் நம்பிக்கை, அவருக்கு செலுத்தும் பிரார்த்தனை என்று. அப்பா தந்தையே, நீர் வரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பது அவருக்கு அறிவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக உமக்கு கோடி நன்றி. அன்பான தேவ பிள்ளைகளே, இறைவன் நேசிக்கும் நம்மை நாம் ஏன் அறிவதில்லை? அவருடைய அன்பை விட்டுவிட்டு எதையெதையோ நாடி தேடி ஓடி போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் இறைவனை விசுவாசிக்கையில் நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாமல் காப்பார். அநாதி காலத்திலிருந்து நம்மை நேசிக்கிற கடவுள் என்றால் நம் ஆண்டவர் ஒருவரே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்கள் அனைவரும் இறைவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் வைத்ததாலே இவர்களை நாம் இன்றுமே இறைவனோடு கூட சேர்த்து நாம் பிரார்த்திக்கும் போது அவர்களுடைய பெயர்களை உச்சரித்து இறைவனிடம் மன்றாடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் முடியும் காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கும் காலங்களில் நாம் அனைவரும் பாவங்களை விட்டுவிட்டு மனவருந்தி இறைவனிடத்தில் வருவதற்காக உள்ளத்தையும் ஆத்துமாவையும் உடலையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமீன்.